முதலாக நீங்கள் இயக்கிய படமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி மிக முக்கியமான நடிகராக இருக்கின்ற விஜய். அந்த கதையை அவருக்கா எழுதினீங்களா? இல்லை வேற யாருக்காவது எழுதின கதை அவருக்காக பயன்படுத்துனீங்களா? ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்து பண்ணணுன்ட்டு பண்ணது தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இந்த கமர்ஷியல் கதையில என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு 5, 6 வருஷமாக ஒரு எதார்த்த கதைகள், ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி, ஓ! இப்படியே தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். நிறைய பிடிச்சிட்டு பார்த்தேன். எல்லோரும் கதை கேட்டு கதை நல்லா இருக்குது, கமர்ஷியலாக ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கம்மா. இப்படியே ஒரு 3, 4 வருஷம் இதே ஆன்சர் தான். அப்புறம் கொஞ்சம் விரக்தியில் தான், என்னடா எல்லோரும் இதே கேட்குறாங்க, இப்போ நமக்கும் ஏதோ ஒரு டைரக்டரானா போதுங்கிற காலகட்டம் வந்துருச்சுன்னா, ஒரு 10, 14 வருஷம் ஃபீல்டில் இருக்கோம். இப்படியே டைரக்டராங்கிற ஒரு இது இருக்கும்ல, அந்த டைம் வேறு. சரி, இதுக்கப்புறம் நம்மளுடைய டேஸ்ட்டுன்னே இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. சேஃப்டிக்கு ஒரு கமர்ஷியல் கதை ரெடி பண்ணிக்குவோம். நம்ம ஸ்டைலில் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவோம், கமர்ஷியல் கேட்டாங்கன்னா இதை அடிச்சிருவோம். அப்படி ரெடி பண்ணது தான் திருப்பாச்சி. கரெக்டாக அதே மாதிரி சூப்பர் குட்டு. நான் நம்ம ஸ்டைலில் கதை சொல்ல நினச்சேன், அவங்க விஜய் கழிச்சிட்ருக்கு அப்படிங்கும்போது இதை அடிச்சிட்டேன்.